ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும்னு சொல்லப்பட்ட சூழல்ல தற்பொழுது புயலாக உருவாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் சார்? அதாவது ஏற்கனவே வானிலை ஆய்வு நிறுவனம் சொன்னது போலவே அது ஏற்கனவே நம்பப்பட்டதுதான். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது புயலாக மாறலாம் என்ற வாய்ப்பு தென்பட்டதை தவிர, ஆனால் உறுதியாக அது புயலாக மாறும் என்று அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. வாய்ப்பு இருக்கிறது, சான்ஸ் தான் சொன்னாங்க. ஆனா இப்பொழுது நாமும் அதான் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அதாவது உருவானால் அது பெஞ்சல் என்ற பெயர் வைக்கப்படும் என்றுதான் லிஸ்ட்ல இருந்து எடுத்து அறிவிச்சிருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து தாழ்வு மண்டலமாக செயலிழந்து கரை கடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது கரை கடக்கும் இடத்திலேயும் மாறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது புயலாக மாறினால்தான் இது மாமல்லபுரம் அருகேயோ மரக்காணம் அருகேயோ போய் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து தாழ்வு மண்டலமாக செயலெடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது வடக்கு நோக்கியோ அல்லது வடகடலோரம் நோக்கியோ நகராமல் மேற்கு நோக்கியே நகர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். சற்று வடமேற்கு நோக்கி நகர்ந்தாலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தான் நகர வாய்ப்பு இருக்கும். இதனால கரை கடக்கும் முன் அது ஒரு மீண்டும் வெல் மார்க்டு லோ பிரஷராக தான் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செயலிழந்த வடிவில. இதனால காற்று பாதிப்பு இல்லாமல் மழை பொழிவு எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாகவும் கரை கடக்கும் இடம் சற்று தெற்கு பகுதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் அல்லது கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அல்லது காரைக்காலை ஒட்டிய பகுதியாக அமையும். அதனால இது காற்று அச்சுறுத்தல் இல்லாமல் நிறைய மழை பொழிவை தமிழ்நாட்டின் சென்னை உட்பட திருவள்ளூரிலிருந்து ராமநாதபுரம் உட்பட முதலிலே கொடுத்து விட்டு இது கரை கடந்து உள்ளே போவது மெதுவாக நகரும். இப்போ புயலாக இருந்தால் மிக வேகமாக வந்திருக்கும், கரைக்கு வருவது கூட வேகமாக வரும், கரை கடந்து போவதும் வேகமாக இருக்கும். அரபிக்கடல் போவது 2ஆம் தேதி என்று எதிர்பார்க்கப்பட்டது, அது 4ஆம் தேதியா கூட ஆகலாம் போல் தெரிகிறது இப்பொழுதைக்கு. அதனால மெல்ல நீடித்து நின்று மழை பொழிவை கொடுத்து விட்டு மெல்ல விலகி 4ஆம் தேதி வரை இந்த மழை பொழிவை கொடுக்கும் போல் தெரிகிறது இந்த அமைப்பின் மாற்றம் எல்லாமே. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.